குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் இந்த வாரம் கல்யாண விருந்து செலிப்ரேஷன் ரவுண்டு நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ நேற்று சனிக்கிழமை எபிசோடில் மெயின் குக்கிங்கில் நம்ம விடிவி கணேஷ் வின் பண்ணி அட்வான்டேஜை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்வப்னம் அவர்களை குரேசி எனக்கு வேணாம், ஸ்வப்னம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீசன்லலாம் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்காக வச்சுருந்தாங்க. அதாவது கண்ணை கட்டிக்கிட்டே கேக்கை டிசைன் பண்ணுற அந்த சேலஞ்ச் தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு ஒழுங்காகவே செய்யவே இல்லை. இதனால் இந்த டாஸ்கோட இறுதியில் இந்த அட்வான்டேஜ் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்த 5 சீசன்லேயும் இது மாதிரி ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆனதே இல்லை. இதுதான் முதல் முறை. அதுக்கப்புறம் நடந்த மெயின் குக்கிங், ஸோ கல்யாண விருந்துன்னு சொல்லிட்டாங்க, எதை வேணுமாலும் நீங்கள் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணத்தில் எப்படி ஒரு மெனு மாதிரி இருக்கும், ஒரு மெயின் டிஷ் இருக்கும், அதுக்கப்புறம் சைட் டிஷ்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடுப்புற இன்ட்ரன்ஸ் இல்லாமல் இருக்குமா? ஸோ இன்ட்ரன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நடந்த இந்த செலிப்ரேஷனில் யார் செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அவர்கள் தான் செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கிறாப்புல. அவரோட கோமாளியை பேர் பண்ணினது நம்ம தங்கதுரை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த முறை டேஞ்சர் ஜோனுக்கு போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வசந்த் வசி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இன்னும் 2 வாரம் இதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் தான் நடக்கும். ஸோ அதிலிருந்து 2 டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இறுதியில் 4வது வாரத்தில் ஒரு எலிமினேஷன் நடக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.